ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஓகேவா? இது பாதிலே நம்ம விட்டுருப்போம். அப்படி இன்றைக்கி ஃபுல்லாக கண்டினியூவாக கொடுத்து ஃபைனல் பார்ட்டை முடிச்சிடலாம். ஓகேவாடா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இங்கே ஜிமினோட கையை நம்ம ஜிமின் கிராண்ட்மா பிடிக்கிறாங்க. ஜிமினுக்கு பாருப்பா சொல்கிறாங்க, கிராணி ப்ளீஸ் என்னுடைய பாஸ்ட் மெமரிஸை சொல்லாதீங்க, அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல கிராண்ட்மா சொல்கிறாங்க, பாருப்பா அப்படி சொல்லாத சரியா, உன் பக்கத்தில் நீ சொல்கிறேன், எங்கள் பக்கமும் என்னதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல சொல்கிறாங்க. அதுவும் ஜங்குக்கு பக்கம் சொல்கிறாங்க, நான் என்ன தெரிஞ்சுக்கணும் கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளுப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போது கிராண்ட்மா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதே அந்த ஜிமினோட 6 இயர்ஸில் தான் நம்ம 1 மந்த் ஆகுது நம்ம ஜிமினை ஒயனை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த 1 மந்த்துமே ஒயன் ஜிமினை பற்றி கேட்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக, ஏன்னா அவளுக்கு ஒரு நியூ லைஃப் கிடச்சிருக்கு இல்லையா, அவளுக்கு ஒரு 2 அண்ணா கிடச்சிருக்காங்க, ஒரு அப்பா அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸ் வீடு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. குழந்தைங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. 1 மந்த் ஆஃப்டர் தான் கிராண்ட்மா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. என்னம்மா ஒயனுங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஒயன் கிட்ட போகிறாங்க. சொல்லுடா என்ன வேணும் சொல்லிட்டு கேட்குறாங்க. கிராண்ட்மா எனக்கு ஜிமினை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிமினியா 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்கணும்னு தோணுதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் கூட ஆர்ஃபனேஜ் போகிறதே மறந்துட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன், அதனால் மறந்துட்டேன், நான் போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க. ஒயன்மா சொல்கிறாங்க, சின்ன ஹயாங் சொல்கிறாங்க, பாரு இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கடா வீட்டுக்கு, அவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் வந்திருக்கான்னு சொன்னேன்னா அதனால் எல்லோரும் இன்றைக்கி வராங்க, அதனால் இன்றைக்கி எங்கேயும் வெளில போகக்கூடாது சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அப்படி இப்போ அவங்க நண்பர் பார்க்குறாங்க. சரி இருக்கட்டும், நான் இன்றைக்கி 1 டே மட்டும் ஃபாதர் கேட்டு ஜிம்மில் வீட்டுக்கு கூட்டிட்டு வரவா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. கிராண்ட்மா அப்படி கூட்டிகிட்டு வர முடியுமா? கூட்டிகிட்டு வர முடியும், நம்ம போய் பார்த்துட்டு பர்மிஷன் கேட்டு ஒரு இன்றைக்கி 1 டேக்கு மட்டும் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்க மாதிரி கூட்டிகிட்டு வரா சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு டேரெக்டாக போய்ட்டு ஒயன்ட்டு கேட்குறாங்க, ஜிம்னுக்கு என்னென்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்னுக்கு என்னென்னா பிடிக்கும் சொல்லிட்டு பையனை சொல்கிறா. ஜின்னு அங்கே இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமா சொல்கிறாங்க. அப்படியா சரி ரெடி பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒய்யனும் ஜின்னு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்போ அண்ணா நானும் உங்களை ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. வாடா நீங்கள் இரு, கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டு வருவாங்க ஓகேவா, ஒரு ஃப்ரெண்டுங்க வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னோட ஃப்ரெண்டையும் நான் இன்ட்ரோ பண்ணுறேன், உன்னையும் நான் இன்ட்ரோ பண்ணுறேன் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது கிராண்ட்மாவும் ஜங்குக்கு மட்டும்தான் கிளம்புறாங்க. ஆர்ஃபனேஜ்க்கு நம்ம போய் பார்த்துட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வரலாம், நான் கூட அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா கிளம்புறாங்க. சரிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம கிராண்ட்மா கூட வராங்க. இப்போ 2 பேரும் ஆர்ஃபனேஜ் வராங்க. வந்துட்டு ஃபாதர் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஓ நீங்களா, வாங்க வாங்க சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஒயன் எப்படி இருக்கா? ஒயன் ரொம்ப நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஜிமினை பார்க்கணும் சொல்கிறாங்க. ஜிமினையா சொல்கிறாங்க. ஜிமினை பார்க்குறோம், இன்றைக்கி 1 டேக்கு மட்டும் ஜிமினை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா, ஏன்னா ஒயன் ரொம்ப மிஸ் பண்ணுறா, பார்க்கணும்னு ஆசைப்பட்றா, நானும் கூட ஜிமினை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நான் வர முடியாமல் போயிடுச்சு, நான் ஜிமினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்குறாங்க. இப்போ ஃபாதர் லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பு, என்னாச்சு ஃபாதர் சொல்கிறாங்க. ஆனால் ஜிமினுங்க இல்லையே சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜிமினுங்க இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஜிமினுங்க இல்லைன்னா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒயனை கூட்டிகிட்டு போனீங்களோ அதே மாதிரி ஒரு பர்சன் நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கால தாங்க முடியல, ரொம்ப அமைதியாக இருக்கார், அப்படி ஒரு மாதிரி கண்ணு டேஸே வருது. இப்போ அதை சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் வந்துட்டு ஒரு பர்சன் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. யார் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இப்போ அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 1 வீக் பிஃபோர் சொல்கிறாங்க. 1 வீக் ஆமாம் சொல்கிறாங்க. 1 வீக் பிஃபோர் தான் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு ஜிமினை பார்த்தாங்க. அவங்க அந்த செகண்டே வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. அடாப்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொன்னோன்னு கொஞ்சம் டைம் எடுக்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் என்ன ப்ரொசீஜர் இருந்தாலும் இப்போயே சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்போவே வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவனும் போயிட்டு அவங்க கூட அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒயன் தாங்க வரலன்ட்டு 1 மந்த் தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனை ஒயன் வந்து பார்க்க வரல சொல்லிட்டு போகாமல் போயிட்டா சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான், ஒரு மாதிரி இருந்தான். எனக்கே அவனை எப்படிலாம் கம்ஃபர்ட் பண்ணுறது தெரியாமல் இருந்துச்சு. நல்ல வேலை அந்த கிராண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள மாதிரி தான் அவங்க ரொம்ப கேரிங்காக பாசமாக இருந்தனால அந்த செகண்டே வந்துட்டு அவங்க அட்டாச் ஆகிட்டான். அப்பயும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு அவங்க ஒரு மாதிரி இருக்குது. சரி அவங்க யாரும் அடாப்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் சொல்லக்கூடாதே சொல்கிறாங்க, ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்கள், அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் தானே சொல்கிறாங்க. தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவங்களும் அந்த ரிஜிஸ்டர் நோட் எடுத்து பார்க்குறாங்க. பார்க் ஃபேமிலி சொல்கிறாங்க. பார்க் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்க்கில் ஒரு நேம் சொல்கிறாங்க, பார்க் போகும் ஃபேமிலியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட கிராண்ட்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ரொம்ப சந்தோஷம், கடவுளே நல்ல வேலை, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தான் ஜிமின் போயிருக்கான், அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிராண்ட்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், நான் அடுத்த டைம் வந்து பார்க்குறேன், இப்போ கிளம்புறா சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ ஜங்குக்கு காரில் அமைதியாக வந்துட்டு இருக்காரு. கண்ணு டேஸ் மட்டும் வருது. அப்படி சுற்றி அந்த ஆர்ஃபனேஜை சுற்றி பார்த்துருப்பாரு, எங்கேயாவது ஒன்று பார்த்துட மாட்டோமான்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்றது ஏற்றுக்கவே முடியல.
இப்போ நம்ம கிராண்ட்மா தான் ஜங்கு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒயனை பார்க்குறாங்க. ஒயன்னு சொல்கிறாங்க, கிராண்ட்மா எங்கே என்னோட ஜிமின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஐயோ சாரிடா சொல்கிறாங்க. ஏன் கிராண்ட்மா சொல்கிறாங்க, அவங்க யாரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. யாரை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, என்ன சொல்கிறீங்க, என்ன ஜிமினை யார் கூட்டிகிட்டு போனா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடா, ஒன்றை எப்படி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோமோ அதே மாதிரி ஜிமினை ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு மிஸ் பண்ணிட்டேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொல்லிட்டு கூட வராமல் வந்துட்டே, நாங்கள் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தோம், நீயா சொல்லிக்கணும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த டைமில் நீங்கள் ஜமுக்கா நான் வந்துட்டு ஒயன் ஜிம்னை வேணான்னு சொல்லிட்டாங்களா, அப்போ ஜிம்னு ஹாட்டாயிரம் சொல்லிட்டு தான் நான் வந்து ஜிம்னு பார்க்காமலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன்னு சொல்ல, கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் போனால் அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு நினச்ச சொல்கிறாங்க. அவன் எங்கே போயிட்டா நம்ம சொல்கிறாங்க, எங்கே போயிட்டானே கொஞ்சம் தேடி பார்க்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சொன்னால் கண்டிப்பாக ஒயன் பிடிவாத முடிப்பா, பார்க்கணும்னு நினைப்பா, அதனால் வேண்டாம் சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. சரி நான் நீ வந்து கவலைப்படாத, வளர்ந்து வந்ததுக்கப்புறம் கூட உன்னை தேடி வருவா சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்திடுறாங்க. சரிட்டு ஒயன் அமைதியாயிரா. இங்கே டேசஸ் போக போக நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப அழகாது, ஏன்னே தெரியல. கிராண்ட்மா பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஏப்பா ஒயனை கூட்டிகிட்டு இருந்தாச்சு வீட்டுக்கு, உனக்கு ஒயன் தான் வேணும்னு கேட்டேன், உன்னை ஒயனே நாங்கள் வீடு கூட்டிகிட்டு வந்துட்டோம். உங்கள் பாரு அவள் தனியாக விளையாடுறா, ஒன்று சின்ன கூட விளையாடுறல தனியாக விளையாடுறா, நீ ஏன் ஒயன் கூட விளையாட மாட்டேங்கிற, எதுக்கு சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. கிராண்ட்மா அது சொல்கிறாங்க, சொல்லு பையன் அப்படி கேட்குறாங்க. அவனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா உனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருந்திருப்பாங்க இல்லையா, இப்போ 2 பேரும் விளையாட இருந்திருப்பாங்க, நீ அவங்க கூட விளையாட இருந்திருப்பா, எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன் சொல்லு, ஒயனை பிடிச்சது உனக்கு ஏன் ஜிம்மில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்க, இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு எப்போதும் ஜிமின் என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, ஜிமின் அடை பண்ணிட்டு வந்தால் உன் தம்பியை உன் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் எனக்கு தம்பியை வேணாம் சொல்கிறாங்க. தம்பியை வேணும்னா வேற அப்படி சொல்லிட்டு ஜங்கூட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியலை. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க, எப்போதும் என் கூட இங்கே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெஞ்சை காமிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்கிற ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க கிராண்ட்மா கிட்ட. இங்கே பாடாக்கா எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நான் ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போவேன் சொல்கிறாங்க. சரி அங்கே ஒரு குழந்தை இருக்குண்டா சொல்கிறாங்க. குழந்தையா, அவன் என்னோட சின்ன பையன் சொல்கிறாங்க. உன்னோட சின்ன பையனா அவன் எப்படி குழந்தையா இருப்பான்னு சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு எனக்கு 4 years டிஃப்ரெண்ட். என்னன்னு ஆமாம் அவனுக்கு 4 years டிஃப்ரெண்ட்டு, அவனுக்கு 6 year ஆகுது. ரொம்ப அழகாக இருப்பான், குட்டியாக அழகாக இருப்பான் தெரியுமா. அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே வந்துட்டு எதனா ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு அவன் நீ அழவே கூடாது, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தோணும். அவனை பத்திரமா பார்த்துக்கணும், இப்படி இங்கே வச்சுக்கணும், அப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொம்மை அவனை கையில் வச்சுக்காரு. இது எப்படி நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அது மாதிரி சொல்லிட்டாங்க. அவனும் பொம்மை இல்லை, அது ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுதுக்கா, இருந்தாலும் எனக்கு அந்த பையனை என் கூடவே வச்சுக்கணும், நீ அழவே கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்ல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல. இப்போ காய் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எப்படி சொல்கிறாங்க, கிராண்ட்மாட்ட சொல்லி அடை பண்ணிக்கோ, அடை பண்ணிட்டு உனக்கு தம்பியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க. தம்பியாவா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அது எப்படி சொல்கிறது சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்காரு. என்னடா சொல்கிறேன், எனக்கு தம்பி எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, எனக்கு எப்போவுமே என் கூட இருக்கணும், லைஃப் லாங் என் கூட மட்டுமே இருக்கணும், நான் தான் அவளுக்கு ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல. காய்க்கு ஒரு மாதிரி எடுத்துகிட்டே இதெல்லாம் எங்கே பார்த்து சொல்லிட்டாங்க, நான் மூவியில் பார்த்துருக்கேனே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. காய்க்கு ஒரு மாதிரி எடுத்து, இங்கே பாரு அதுக்கு பேர் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு காம அதுக்கு பேர் லவ் அப்படின்னா அவங்கள நம்ம பெருசானதுக்கப்புறம் மேரேஜ்லாம் பண்ணிப்போம், அவங்க நம்ம பார்ட்னராக ஆவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. என்னதுக்கு என்ன காய் சொல்கிறதுக்கு. ஆமாம் அப்போ நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்தால் அவனுக்கு தம்பி ஆகிடும் சொல்கிறாங்க. தம்பியா, ஆமாம் உனக்கு படா பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா உனக்கு தம்பியாக தான் அவன் இருப்பான். அதுக்கப்புறம் அவனை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. அதுவும் உன்னோட ஃபேமிலியில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ஃபேமிலி, அதனால் அவங்கள மேரேஜ்லாம் பண்ணி வைக்கவும் மாட்டாங்க. அடாப்டட் பிரதராக இருந்தாலும் பிரதர் தான், அதனால் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அவனை வேறு யாருக்காவது மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க, அவன் வேறு யாரு கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்ல. ஜவுக்கால அந்த வயசுல ஏற்றுக்க முடியல. நோனோ அவன் எனக்கு தான், அவன் எனக்கு மட்டும்தான், நான் தான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன், நான் தான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்ல. லவ்னு சொல்கிறாங்க. இப்போ நீ தானே சொன்ன அதுக்கு பேர் லவ்னு சொல்லிட்டு, அப்படின்னா நான் ஜிம்மில் தான் லவ் பண்ணுறேன், ஜிம்மி எனக்கு மட்டுமே சொந்தம், நானே பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் ஆர்ஃபனேஜ் போகிறேன், அவனை பார்க்கறதுக்காக தான் போகிறேன், எனக்கு அங்கே எல்லா குழந்தைங்களும் பிடிக்கும், ஆனால் எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பான், அப்படியே அவன் அழுதானே எனக்கு மனசு இங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட்டை பாயிண்ட் பண்ண. இந்த வயசுலேயே அங்கே மனசுலாம் இருக்கா என்ன சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. அவள் ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு இப்போவே வந்து மனசு வலிக்குது, அவன் அழுதானா தெரியுமா, நாங்கள் லாஸ்ட் டைம் கூட போனப்போ ஒரு டைம் கீழே விழுந்து அழுதான், அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஏன்னா ஜிமின் அடிக்கடி கீழே விழுறது நம்ம ஜங்கு பார்த்துருப்பாங்க. அவன் அடிக்கடி அழறானா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் கீழே விழுந்துட்டு என்ன ஆச்சு சொல்லிட்டு எனக்கு தூக்கி விடணும் போலாம் தோணும், அப்படி தட்டி விட்டு கரையில் தொடச்சி விடணும்னு தோணுது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. காய்க்கு ஷாக் ஆகிடுது. டே இந்த வயசுல லவ் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் எப்போதும் நான் பத்திரமா பார்த்துப்பா அப்படி சொல்ல. அப்படின்னா நீ அடாப்படுறது பண்ணிடாத சொல்லிட்டு என்னதுக்கு, அவன் அவனுக்கு தம்பி ஆகிடுமா, அதனால்
அதனால் அவனை அடாப்ட் எதுவும் பண்ணாத, அவன் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அவன் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்ல, அப்படி அவன் அங்கே தான் இருப்பானே, ஆமாம் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல, இப்போ நம்ம கிராண்ட்மாட்ட ஆரம்பிச்சு அவங்க சொல்கிறாங்க, அவன் எனக்கு லவ்வராக வேணும், நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும் கிராண்ட்மா கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்ல கிராண்ட்மா அப்படி முகத்தில் கை வைக்கிறாங்க. என்னடா பேசுகிற இந்த வயசுலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு அவன் வேணும், அதனால தான் நீங்கள் எனக்கு தம்பியாக கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு மேரேஜ் பண்ண வைக்க மாட்டீங்களா, வேறு யாராவது தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும், எனக்கு மட்டும் தான் வேணும், நீங்கள் வேணா ஒயன் இருக்கால ஜிமின் கூடவே இருக்காளே அவளை கூட்டிகிட்டு வந்துருங்க, அவன் எனக்கு தங்கச்சியாக இருக்கட்டும், ஆனால் நான் ஜிமினை மட்டும் எடுத்துக்கவே மாட்டேன் தம்பியா, அவன் வந்துட்டு அங்கேயே இருக்கட்டும், பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்கா. ஜங்குனி சின்னது பையன் பாரு அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பேச சொல்கிறாங்க. நான் விளையாட்டுத்தனமாக பேசலை ஜங்கு கிராண்ட்மா, நான் உண்மையாக சொல்கிறேன், ஜான் ஜங்குக்கு வெட்ஸ் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு உனக்கு எதிராக யார் சொல்லி கொடுத்தா சொல்கிறாங்க, நான் அந்த மூவிலலாம் பார்க்குறேனே, எனக்கு ஜிமின் தான் வேணும், ஜிமினை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், ஜிமினை எப்போதும் அழவிட மாட்டேன், பத்திரமா பார்த்துப்பேன், என் கூடவே வச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷத்தையும் அவனுக்கு மட்டுமே கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஜங்கோட கிராண்ட்மாக்கு புரிஞ்சுது, அவர் கண்ணில் அப்படி ஒரு ஷைனஸ் வந்து தெரியுது. ஏன்னா ஒரு மாதிரி ஷைனிங் ஜிம்மில் பற்றி பேசும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் அதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. சில பேருக்கு சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரி ஒரு லவ் வரும் இல்லையா, அந்த மாதிரி. அப்படின்னா நீ அவங்க ஜிம்மில் லவ் பண்ணுற, ஆமாம் நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன், ஜிம்மின் தான் எனக்கு வந்துட்டு பார்ட்னராக இருக்கணும், எப்போ நான் ஜிம்மில் பார்த்துப்பேன், லவ்னா அது ஜிம்மின் தான் அப்படி சொல்லி ஜங்குக்கு சார் கிராண்ட்மா கிட்ட அவங்களுக்கு புரிஞ்சுது. சரி அப்படியா, சரி ஓகே இதுக்காக தான் வேணாம்னு சொன்னேன், ஆமாம் நான் நினச்சிட்டு உனக்கு பிடிக்கலன்னு, அவனை போய் யாருக்கா பிடிக்காம இருக்குமா கிராண்ட்மா, எவ்வளோ அழகாக இருக்கான், எவ்வளோ அழகாக பேசுகிறான், நீங்கள் பார்த்தீங்களா ஒய்னு கூட மெச்சூரிட்டியாக இருக்கா பாருங்கள், எல்லாருக்கிட்ட அட்டாச் ஆகிட்டா நல்லா விளையாடுறா, பெருசாக எதுவுமே அவளுக்கு தெரியல, ஆனால் அவளுக்கு வந்துட்டு பெரிய எப்படின்னா அவளாம் எதுக்கும் ஏங்க மாட்டா, எது கிடைச்சாலும் அப்படி அழகாக இருக்கானா, அவனை பாருங்கள் அவனுக்கு எதுவுமே வேணாம் வந்து ஸ்டோரி சொல்லுங்கிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்படின்னா கூட கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வர வேணாம், அவன் வளரட்டும் பெரிய பையனாக வளர்ந்து, ஏன்னா இங்கே இப்போ என் கூட வளர்ந்தா அண்ணன் மாதிரி ஆகிடுவேனா, அதனால் வேண்டாம், அதனால் அவன் வந்து பெரிய பையனாக ஆகிட்டோம், பெரிய பையனாக வளர்ந்ததுக்கப்புறம் ஜங்குக்கா நான் போயிட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணிப்பேன், அது வரைக்கும் அவங்க தானே இருப்பா சொல்கிறாங்க. இப்போது நண்பன் நினைக்கிறாங்க, ஓ சரி அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. இப்போது கிராண்ட்மா நினைக்கிறாங்க, இப்போ அவனுக்கு அடாப்ட் பண்ணி கூட்டு போட்டாங்க சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எனக்காக கண்டுபிடிங்க கிராண்ட்மா, அந்த பார்க் ஃபேமிலி யாரும் சொல்லி கேட்குறாங்க, பார்க் ஃபேமிலிலாம் ஒரு கிராண்ட்மா வருவாங்க என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க, அவங்க தானே பார்க் ஃபேமிலி சொல்கிறாங்க, அங்கேயே இருக்கா இருக்கு ஆமாம் சொல்கிறாங்க, அப்போ என்னை இப்போ கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க, என்னது காம இப்போ கூட்டிகிட்டு போய் ஜிம்மில் காமிங்க ஆனால் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மாவும் சரி வா சொல்லிட்டு ஒயனை மட்டும் விளையாட விட்டுட்டு இங்கே கூட்டிட்டு போகிறாங்க. கிராண்ட்மா ஒயனுக்கிட்ட சொல்லிட்டு என்னத்துக்கு ஏன் சொல்கிறாங்க, ஒயனுக்கிட்ட சொல்லிடாதீங்க இப்போதைக்கு ஜிம்மின் வந்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் தேடுவா பார்க்கணும்னு நினைப்பா, ஜிம்மின் வந்துட்டு அங்கே இருக்கட்டும் நல்லா வளரட்டும் பெரிய பையனா, அதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணி வைங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்போதைக்கு ஜிம்மினு என்னை பார்க்க வேணாம், ஜிம்மினு வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் தூரத்தில் வந்து ஜிம்மினை பார்த்துப்பேன், ஜிம்மின் மட்டும் நான் பார்க்க வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா ஏன்னா எனக்கு தெரியும் ஜிம்மினு கண்டிப்பாக இவ்வளோ கோவமாக இருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்ல சரி வா சொல்லிட்டு ஜங்கோட கிராண்ட்மா ஜங்கு கூட்டிகிட்டு பார்க் ஃபேமிலிக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தாக்கா ஜங்கோட ஜிம்மினோட கிராண்ட் பேரண்ட்ஸோ அப்போ ஜிம்மில் யாருமே இல்லை, அங்கே மெய்டு மட்டும் தான் இருக்காங்க வீட்டில். இங்கே பாருங்க சொல்கிறாங்க, ஓ மேடம் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. எப்போது சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து எங்கே என்னோடய ஃப்ரெண்டை சொல்லி கேட்குறாங்க, அவங்களா அவங்க இங்கே எல்லாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் லூனா மேடம் இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஃபாரின் போயிட்டாங்க, ஃபாரினா ஆமாம் ஏன் சொல்லி கேட்குறாங்க, இல்லை அவங்க வந்துட்டு நியூவாக ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அந்த பையனை வந்துட்டு அடாப்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அவனை இங்கே இருந்தால் அவனுக்கு இந்த பையனுக்கு வந்து சில மெமரிஸ்லாம் வருது, அவன் வந்துட்டு அழகான்னு சொல்லிட்டு ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்போ எப்போ வருவாங்க சொல்கிறாங்க, அவன் படித்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட கிராண்ட்மாவும் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஹலோ லூனா சொல்கிறாங்க, சொல்லு ஜியோனா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்க சொல்கிறாங்க, நான் யூகேயில் இருக்க சொல்கிறாங்க. யூகேயில் எதுக்கு சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் ஒரு பையனை அடாப்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு ஒரு ஏஞ்சல் அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவன் வந்துட்டு அங்கே இருக்கும்போது ஏதோ பயப்படுறான், எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது, அவன் பாஸ்ட் மெமரிஸ்லாம் மறக்கணும், ஆர்ஃபனேஜ் அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும், அந்த ரீசனுக்காக தான் நான் ஃபேமிலியோடு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவன் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருந்துக்கு ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நம்ம ஃபேமிலியில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம ஜங்கோட கிராண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே பாரு ஜங்குக்கு அவன் வந்துட்டு ஃபாரினர் இருக்கானாமா, அவன் படிக்கிறானா, அவன் நல்லா வளர்ந்து எப்படினாலும் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நான் அவங்க கிராண்ட்மா கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நம்ம ஃபேமிலிலேருந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லிட்டு, சரியா அப்போ உனக்கு நான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்கோட கிராண்ட்மா ப்ராமிஸ் பண்ணி தராங்க. உண்மையாவா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கா. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அந்த டேலேருந்து ஜங்கு ஜிம்மில் மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு நினச்சிட்டே இருக்காரு. இவங்க ஒயன்கிட்ட சொல்லவே இல்லை ஜிம்மில் பற்றி எதுவுமே, ஏன்னா ஜங்கு சொல்லக்கூட சொல்லியிருப்பாரு. அந்த ரீசனால் எப்போவுமே ஜிம்மில் வந்துட்டு எப்போ திரும்பி வருவாங்க, எப்போ அவரை நம்ம பார்க்க போகிறோம், எப்போ ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு ரொம்ப ஆசை இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் அவங்க ஃபஸ்ட்டு பேரனா ஜின்னுக்கும் அங்கே உள்ள போகமுக்கும் மேரேஜ் பண்ணி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜின்னு நம்பிக்கை லவ் பண்ணியிருப்பாரு, போகம் சீக்கிரம் லவ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த மேரேஜ் அப்படியே கேன்சல் ஆகிருக்கும்.
அதுக்கப்புறமா இருக்கிறது ஜங்குக்கு அப்புறம் இருக்குது அங்கே ஜிமின். அப்போ ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவங்க ஃபேட்டு கூட அவங்க கூட தான் அவங்க 2 பேருக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அப்புறம் ஜங்கோட கிராண்ட் பா கேட்டுப்பாங்க, இந்த மாதிரி ஜிமினை மேரேஜ் பண்ணி வைங்க சொல்லும்போது கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ப்ராமிஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா, அந்த ரீசன்னால ஜங்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஜங்கு வந்து ஜிமினை பார்க்கணும், ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரே ரீசனுக்காக ஜங்கு கிராண்ட் பா என்ன சொன்னாலும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதான் பண்ணியிருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து ஜங்கு ஜிமினை மட்டும் நினச்சிருப்பாரு. அவர் 10 வயசுலேருந்து ஜிமினை மட்டுமே லவ் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் ஆகுது. 24 அதாவது அவருக்கு வந்து 24 இயர்ஸ் ஆகுது. 14 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்காரு ஜிமினை மட்டுமே. அவர் மட்டுமே நினச்சிக்கிட்டு வேறு எதை பற்றியுமே யோசிச்சதே கிடையாது லைஃப்பில். ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிற அந்த டே வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாரு. மேரேஜ் ஒர்க் எல்லாமே அவரே பார்த்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் இல்லையா, லைஃப் லாங் பத்திரமா பார்த்துக்க போகிறோம், சேஃபாக இருக்கணும், அவன் நம்ம கூட அவன் அழவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் லாஸ்ட்டாக அழுது அவர் பார்த்துருப்பாரு. ஏன்னா அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மன்னிச்சிட்டு நான் அவனை அழ வச்சுட்டேன், ஆனால் லைஃப் லாங் அழாமல் அவனை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினச்சிருப்பாங்க. அந்த ஹாப்பினஸோட தான் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா ப்ரெசென்ட்டில் சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப டீயர்ஸ் வருது. அவருக்கும் தாங்க முடியல. அப்படின்னா சொல்கிறாங்க, அப்படின்னா உனக்கு தம்பியாக வந்தாலும் பயந்துட்டான்ப்பா. ஏன்னா உண்மையாக அப்படி தான். ஏன்னா நாங்கள் அடை பண்ணாலுமே உனக்கு நாங்கள் இப்போது பாரு ஒயனும் ஜங்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி தானே. இப்போ ஒயன் வந்துட்டு ஜங்கு லவ் பண்ணால் கூட மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம பிரதர் சிஸ்டராக தான் நாங்கள் வளர்த்துருக்கோம், ஃபேமிலியில் சிஸ்டராக அடை பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படிப்பா மேரேஜ் பண்ணிக்கணும் நீயே சொல்லி. இதை அவன் அப்பவே யோசிச்சுருக்கான். இதை இவங்க ஃப்ரெண்டு காய் தான் சொல்லி கொடுத்தா. நம்ம அந்த வயசுல இவங்க எப்படி யோசிச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் அவங்க யோசிச்சிருக்காங்க. அந்த ரீசனால தான் நானும் சரி ஜிமின் வந்துட்டு ஜங்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜங்கு ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கணும்னா நம்ம அடா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி என் ஃப்ரெண்டு ஃபேமிலியில் இருக்கும்போது ரொம்ப சேஃபாக தானே இருக்க, உனக்கு எதுவும் இல்லை சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இவன் ஒயன்கிட்ட கூட சொல்லக்கூடாது சொன்னான். அதனாலேயே ஒயன்கிட்ட கூட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட எத்தனை டைம் மட்டும் கேட்டிருக்கா. ஆனால் ஒரு டைம் கூட நான் சொன்னதே கிடையாது இப்போ வரைக்கும். இன்னைக்கு தான் அவன்கிட்ட சொன்னேன். அன்றைக்கி மார்னிங் தான் அவன்கிட்ட கேட்டா அவனை பற்றி. அப்போ நீ தான் ஜிமின் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட கிராண்ட்மாட்ட சொல்லி முடிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன கிராண்ட்மா சொல்கிறீங்கன்னு ஆமாப்பா எனக்கு தெரியாது நீ அப்படி எங்கே அங்கே வந்து எப்படி என்ன சொல்லிட்டு. ஆனால் ஃபாதர் சொன்னாங்க நீ ரொம்ப அழுதுதான். எனக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவன் ரொம்ப அழுதான் அந்த டேக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி போனது. அதுக்கப்புறம் நீ அழுததெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலும் லைஃப் லாங் உன்னை அழாமல் பார்த்துக்கணும், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு தெரியுமா நீ எப்போ ரிட்டன் வருவாய், எப்போ அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருப்பான் என்கிட்ட. இவன் நாங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது தெரியுமா, எப்போதுமே என்கிட்ட கேட்டே இருப்பான். அப்புறம் ஒன் டைம் கூட சீகனுக்கும் போகமுக்கு மேரேஜ் ஆனிச்சு. இங்கே ஜின்னுக்கும் நம்ஜருக்கும் மேரேஜ் ஆனப்போ நாங்கள் எங்கூட அம்மா கேட்டாங்க இந்த ப்ராமிஸ்லாம் வேண்டாம், அவங்களுக்கு பிடிச்ச பசங்களை மேரேஜ் பண்ணி வச்சலாம்னு நினைக்கும் போது தான் இவன் சொன்னான் இல்லை ஜிம்னு அங்கே தான் இருக்கான் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும் போது தான் நான் அதை அகைன் உன்னோட கிராண்ட்மா கிட்ட பேசினேன். லூனா அங்கே பாரு ப்ராமிஸ் வந்து ப்ராமிஸாக தான் இருக்கணும், உன்னோட கிராண்ட் சனுக்கு என்னோட கிராண்ட் சன் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லும் போது தான் அவங்க சொன்னாங்க என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னோட கிராண்ட் சன் வந்து யாரும் லவ் பண்ணல, அதனால அவன் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பான், எனக்கும் உன் ஃபேமிலிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க இல்லையா அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் ஆசையாக இருக்குது, ஸோ நீ உன்னோட கிராண்ட் சன்ட்ட பேசுன்னு சொன்னாங்க. என்னோட கிராண்ட் சன் தான் உன்னை சின்ன வயசுல லவ் பண்ணுறேன், எப்படிக்குமே எனக்கு என்ன கஷ்டம், அதனால தான் நாங்கள் அந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி வந்து ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அழுதுகிட்டே இருக்காரு. சொல்லுங்க கிராண்ட்மா நான் இவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் இவன் கூட, எப்போ நான் இவன் கூட ஒன்றா இருக்க போகிறேன், எப்போ இவனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எவ்ரிடே நான் எவ்வளோ ட்ரீமாக இருந்திருப்பேன். ஆனால் இவன் எனக்கு வெறுக்கிறாங்க கிராண்ட்மா. அதுவும் என்ன சொல்கிறான் தெரியுமா, எனக்கு டியூட்டிக்கு தாங்க ஒரு ஒய்ஃபாக இருந்தான்னு சொல்லிட்டாங்க. இது கேட்குற கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாருப்பா ஜிமின் உனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம மேரேஜ் பண்ணிட்டா கூட அவங்க கூட நீ அந்த மாதிரி சேர்ந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடாதுப்பா ஓகேவா, அதை நீ ஒன்னே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா, உன்னோட செல்ஃபை நீ ஏமாற்றிக்கிறதா அர்த்தம், நீ அப்படி பண்ணக்கூடாதுப்பா தப்பு இல்லையா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கலனா கூட நீ அவங்ககிட்ட சொல்ல எனக்கு உங்களை பிடிக்கல, நான் வந்துட்டு உங்களை உங்க கூட இப்படி இருக்க மாட்டேன் சொல்லிட்டு, ஆனால் அதுக்காக இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்திட்டு சொல்கிறாங்க. உனக்கு ஜங்கு பிடிக்காம ஜங்கு கூட இப்படி இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கிராண்ட்மா எனக்கு ரொம்ப லவ் கொடுத்தாங்க, ரொம்ப கேர் கொடுத்தாங்க, அவங்கள யாரும் தப்பு பேசக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது இது கிராண்ட்மா அங்கே பாருப்பா இவங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறா, சின்ன வயசுல லவ் பண்ணுறா, இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதும் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது சரியா, இதுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எங்கள் சைடில் என்ன நடந்துச்சோ அதை சொல்லிட்டேன், மன்னிச்சிருப்பா ஓகேவா, நான் அந்த டைமில் ஹர்ட் பண்ணியிருக்கேன் போல், எனக்கு ஒரு குழந்தை கையில் பொம்மையை கொடுத்து திரும்ப வாங்கினா அது எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ அழுன்னு அதுக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு சாதாரண பொம்மையாக இருக்கலாம், ஆனால் அது குழந்தைக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு சரியா, அதனால் மன்னிச்சிரு தயவு செஞ்சு அப்படி சொல்லிட்டு கிராண்ட்மா நம்ம ஜிமின்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டு அப்படியே எழுந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. இப்போ சொல்லி ஜிமின் இப்போவும் ஹெமனோட கோமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லல, அப்படியே வந்துட்டு அமைதியாக பெட்டில் அழுதுட்டு படுத்துக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆனால் சின்ன வயசில் ஜிமினுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் அவருக்கு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வயசு. சடனாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களே அடப்படைக்கல சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட பார்க்க முடியல. கூடவே இருந்த எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டா. அப்போ அவருக்கு எதில் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும், சின்ன குழந்தை இல்லையா, அதுக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும், யாருக்குமே நம்மளை பிடிக்கல சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாரு. அதை நம்ம ஜிமின் ஜங்குக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரு ஜிமின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஜிமின் பார்க்க
பார்க்கவே மாட்டாங்க. ஃபேஸை போய்ட்டு அப்படி பில்லோட ஹைட் பண்ணிட்டு அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாரு நீ அழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின், இங்கே பாரு நீ கீழே விழுந்தப்போ உன்னை தூக்கி விட தோணுச்சு, அழக்கூடாது இதில் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு உன்னை கம்ஃபர்ட் பண்ண தோணுச்சு. ஏன்னா நம்ம சின்ன பையன் இல்லையா, நானும் சின்ன பையன் தானே, எப்படி உன்கிட்ட வருவோம், ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட்மா இருக்காங்க, அந்த ரீசனால தான் ஜிமின் உன் பக்கத்தில் வரல, புரிஞ்சுக்கோ ஜிமின்னு சொல்லிட்டு அவங்க தான் கெஞ்சிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. இல்லை எனக்கு இன்னும் மனசு வலிக்க சொல்கிறாங்க. ஐயோ சாரி இங்கே பாரு சொல்கிற ஜங்கு தான் கெஞ்சிட்டு இருக்காரு. ஜிமினோட ஃபேஸை காட்டவே மாட்டேன்றாரு. எனக்கு லவ்னா கூட என்னன்னு தெரியாது அப்போ ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாடா நான் வந்து உன்னோட பெரிய பையன் இல்லையா, நான் அப்படி யோசிச்சிட்டேன், மன்னிச்சிரு ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தேங்க் தான் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நீங்கள் என்ன அன்றைக்கி வேறன்னு சொன்னதுனால தான் எனக்கு அழகான ஒரு ஃபேமிலி கிடைச்சாங்க. அப்பா அம்மா கிராண்ட்மா கிராண்ட்ஃபா அண்ணா சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ட்ரூவான ஒரு ஃபேமிலி கிடைச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் எதிர்க்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறாங்க, கிட்ட போயிட்டு டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க எனக்கு நான் ரொம்ப அழுத்திட்டே இருந்தேன், என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாலா, அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் வரவே இல்லை, என்கிட்ட யாருமே பேசலை, நார்மலாகவே என் கூட யாரும் விளையாட மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் ஒயின் மட்டும் நான் பார்த்துப்பேன். ஒயினும் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தப்போ தான் ஒரு கிராண்ட்மா வண்டே வந்தாங்க. என்னதுக்கு அம்மா வண்டே ஒரு கிராண்ட்மா வந்தாங்க. வந்துட்டு நான் மட்டும் தனியாக உட்காந்து பார்த்துக்கிட்ட வந்தாங்க. இங்கே பார்ப்பா சொல்லி கூப்பிட்டாங்க. நான் திரும்பல, என்ன வேணும் கிராண்ட்மா சொல்லி கேட்டேன். என் கண்ணு டேஸை பார்த்துட்டு அவங்க வைப் பண்ணிவிட்டு தூக்குனதுமே எனக்கு தெரியல, அவங்க நெக்க போய் நான் ஹக் பண்ணிக்கிட்டேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஏன் அழற, அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லாமல் ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருந்தேன். அவங்க அப்போ வந்து ஃபாதர்கிட்ட வந்தாங்க. ஃபாதர் என்னை பற்றி எல்லாமே சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லும்போது என்னை ஃபாதர்கிட்ட சொன்னேன். அவங்களுக்கே என்னை பிடிக்கல, என்னையும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கேட்டப்போ ஃபாதருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லைப்பா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காமா அப்படி சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு வேணான்னு என்ன சொன்னதை நான் கேட்டதும் ஃபாதர் என்கிட்ட சொன்னதையும் நான் நினச்சி பார்த்தேன். உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் என்ன பண்ணேன், நான் சின்ன பையன் தானே, என்னை ஏன் வருத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் மேலே கோவம், ரொம்ப கோவம். உங்களை என் லைஃப்பில் உங்களை மட்டும் பார்க்கவே கூடாதுன்னு நினச்ச சொல்லிச்சின்னு சொல்லாச்சு. அவங்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. சாரிடமா நான் பண்ணது தப்பு தான், எனக்கு தெரியல, அந்த வயசுல நீ என்ன யோசிச்சு பண்ண நினைக்காம விட்டுட்டேன், நான் என்னை பற்றி யோசிச்சிருக்கேன் தவிர உன்னை பற்றி யோசிக்காம விட்டுட்டேன், மன்னிச்சிட சொல்கிறாங்க. நான் சுயநலமாக இருந்துட்டேன், நான் மன்னிச்சு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. என்னை பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சின்ன சொல்கிறாங்க, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. என்னை வேணும்னு தானே சொல்லிங்க சொல்கிறாங்க. எனக்கு தம்பியாக வேணும்னு தான் நினச்சேன், ஆனால் மற்றபடி உனக்கு வேணும்னு நினைக்கவே இல்லை சொல்கிற ஜிம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அந்த கிராண்ட்மா வந்துட்டு என்னை பார்த்து அன்னைக்கு அந்த டேவே கேட்டாங்க, என் கூட வரியா வீட்டுக்கு சொல்லி கேட்டாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, திருப்பி கூட்டு விட்டுருங்களான்னு கேட்டேன். இல்லை எப்போ விட மாட்டேன், என் கூட வரியா சொல்லி கேட்டாங்க. நானும் உங்கள் கிராண்ட்மா தான் விட்டு போயிட்டாங்க, இந்த கிராண்ட்மா கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிக்கிட்டேன். அந்த செகண்டே அவங்க நடா பண்ணிக்கிட்டாங்க, எதுவுமே கேட்கல. என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு பாசன்கிட்ட காமிச்சாங்க. இங்கே பார்ப்ப போகம் சொல்கிறாங்க. போகம் திரும்புகிறாங்க. உனக்கார ஒரு கிஃப்ட் கூட்டி இடத்துல இருக்க சொல்லிட்டாங்க. என்ன உனக்கு பர்த்டே இல்லையா, உனக்கு பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இங்கே பாரு இவன் தம்பி, இவன் பேர் ஜிமின், ஓகேவா, இவன் நான் உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவனை நீ ஹர்ட் பண்ணக்கூடாது, இவன் மேலே ரொம்ப கேரிங்காக லவ்விங்காக இருப்பான், இவனை அக்செப்ட் பண்ணிக்கிற தம்பியாக சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் கலர் டியர்ஸோட ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக ஒரு சின்ன டிஷர்ட்டு, ஒரு குட்டியான ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருப்பாரு, ரொம்ப அழகாக தான் பார்க்கறதுக்கு. இப்போ பகம் வராங்க, கிட்ட வராங்க, எதுக்காக அழகாக சொல்லிட்டு டியர்ஸ் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கும். அந்த பர்த்டேக்காக அந்த ஃபுட்டை வந்து அவங்க இது பண்ணுறதுக்காக தான் அவங்க போயிருந்துருப்பாங்க. ஃபுட்டு சாக்லேட்டாக கொடுக்க தான் அந்த கிராண்ட் அங்கே வந்திருப்பாங்க. ஆனால் போகம் வந்திருக்க மாட்டார். இப்போ போகம்கிட்ட கூட்டிட்டு வந்து நம்ம ஜிமினை கொடுக்கவும் போகம் வந்து ஜிமின் டியர்ஸ்லாம் ஒரு ஷர்ட்டாலே வைப் பண்ணி விடுறாங்க. இது பார்க்குற ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சது. போகமா நீங்கள் என்னை இதை பார்த்துப்பீங்களா, என்ன தம்பியை ஏற்றுப்பீங்களா சொல்லி கேட்கும்போது அப்போ போகம் தான் ஜிம்னோட ஃபோரில் வந்து கிஸ் பண்ணிட்டு நீ என்னோட தம்பி தான் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த டேலேருந்து தான் போகமோட அப்பா அம்மா எல்லாரும் ஜிம்னுக்கு ட்ரூ லவ்வை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் அடிக்கடி அழுவார். ஏன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு வந்து என்னை வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூடவே இருந்தால் சொல்லாமல் போயிட்டா சொல்லும்போது அவங்க கூட தேட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது யாராக இருக்க சொல்லிட்டு ஆனால் இவங்க தான் அலா பண்ணியிருக்காங்கன்னு இவங்களுக்கும் தெரியாதுல்ல, நேம் தெரியாது, அவங்களுக்கு மறந்துருப்பாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. அவங்க போனால் போயிட்டு பாரு, உனக்கு அண்ணா இருக்கா, அங்கே பாரு ஒரு அண்ணா இருக்கா, அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருக்காங்க. அப்போ ஜிம்னோட அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. ஜிம் ரொம்ப ஒரு சின்ன பையனா ஒரு மாதிரி அன்புக்காக ஏங்குற ஒரு குழந்தையா இருந்தனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜிம் அழகை பார்த்தாலே அவங்க அப்படி தூக்கிட்டு அவங்களோட சொந்த பையனாவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி தான் ரொம்ப லவ் கேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜிமினுக்கு அந்த கொரியாவில் இருக்கும்போது ஒரு ஞாபகம் பயம் வந்துட்டே இருக்கும். அகைன் திரும்ப ஆர்ஃபனேஜ் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ விட்டுருவாங்களோ அப்பெல்லாம் ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அந்த ரீசனால தான் அவர் பயப்படக்கூடாது, ரொம்ப ஹாப்பியாக வளரணுன்றதுக்காக இந்த பாஸ்ட் மெமரிஸ் எதுவும் வரக்கூடாது சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஃபாரினுக்கு. அது ஃபாரின் போனதுக்கப்புறம் ஜிமின் எல்லாத்தையும் மறந்துருப்பார். ஆனாலும் ஒயின்னு சொல்லாமல் போனதவரை மறக்கவே முடியல. அதை நினச்சிட்டே தான் இருப்பார். அவர் மேலே ஒரு மாதிரி கோபம் வெறுப்பே வந்திருக்கும். இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒயனையும் பார்த்துருப்பார். ஒயனை வந்து அவர் ரெக்கனைஸ் பண்ணியிருப்பார். ஆனாலும் அவருக்கு பிடிக்கல, ஏன்னா நம்மகிட்ட சொல்லாமல் வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசாமல் இருந்திருப்பார். இப்போ நம்ம ஜிமின் இதெல்லாம் சொல்லாச்சு. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தான் ரீசன் மன்னிச்சிடலாம் சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு தான் ஜிமின் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் தெரியுமா சொல்லிட்டாங்க. அவனை வெறுக்கவே இல்லை. ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜிமின் 14 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான்
உன்னை பார்த்த அந்த செகண்ட் நீ தான் லவ், நீ தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு நினச்சிட்டேன் தெரியுமா, நீ என்னை புரிஞ்சுக்கோ ஜிமின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் எடுக்குமா, ஆனால் அங்கே பாரு நான் இப்போ எனக்கு கோமையில ஒரு கோமம் இருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிமின்னு கேட்குறாங்க. உனக்கு பிடிக்கலன்னா கூட என் கூட நீ அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை எங்கள் கிராண்ட்மா என்னோட அப்பா அம்மாலாம் ஹார்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், எந்த ஒரு சுச்சுவேஷனாகவும் உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு சரியா. ஈவன் நான் உனக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணி நடந்து ஈவன் உன்னை நான் லவ் பண்ணாமல் இருந்தால் கூட உன்னை அந்த மாதிரி எடுத்துக்கூட நினச்சிருக்க மாட்டேன் சரியா. நான் உன்னை லவ் பண்ண ஒரே ஒரு ரீசனால உனக்கு பிடிக்கும் நம்ம தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் தர்ஷினி மன்னிச்சிரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே அவன் அழுதுகிட்டே இருக்காங்க. சாரி, இனிமேல் நான் எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க மாட்டேன், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கல இது வரைக்கும். உனக்கும் ஓகே நினச்சா உன் கூட ஹாப்பியாக இருந்தேன், நீயும் கூட இருந்த. ஆனால் உனக்கு பிடிக்காம இருந்தாலும் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது நம்ம இப்போ நான் கூட இந்த மொமெண்ட்டில் நினச்சி பார்க்கும்போது சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது கரெக்டாக. ஆனால் என் இடத்துல இல்லை, நான் உன் இடத்துல யோசிச்சு பார்க்க விட்டுட்டேன். நான் என்னோட சுயநலத்துக்காக நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக வேணும், எனக்கு பார்ட்னராக வேணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் நினச்சிருக்கேன். நீ சின்ன பையனா என்ன யோசிச்சிருப்பா, நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருப்ப அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி யோசிக்கல. உனக்கும் நல்ல லைஃப் கொடுக்கணும், நல்ல பெஸ்ட் ஃபியூச்சர் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு என்னை பற்றி மட்டும் யோசிச்சிட்டேன். தப்பு தானே சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் கூட பேசுவது சாரி அப்படி ஜிமின் போயிட்டு அப்படியே அவரு அகைன் வந்து ஹெட் வச்சுக்கிறாரு பில்லோவில். ஜங்க் ஒரு மாதிரி கிட்ட போயிட்டு படுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் ஹக் கூட பண்ண மாட்டாரு. அப்படி ஜங்க் வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி நினச்சிருப்பாரு, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு. இப்போது டேஸ் போயிட்டே இருக்கா. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஜிமின் ஒயின்கிட்ட பேசவே இல்லை. ஒயின் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஜிமின்கிட்ட பேச. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் கீழே இறங்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி டிஸியாக இருக்குது. இப்போது ஜிமின் அன்எக்ஸ்பெக்டடாக அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துட்டாரு. ஒயின் போகிறாங்க, ஒயின் போய் பிடிக்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் மயங்கி விழுந்துட்டாரு. இங்கே ஜின்னு நம்ம சுற்றி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பா அம்மா கிராண்ட்மா எல்லாம் வந்தாங்க. என்னாச்சு பாஸ்ட் கேட்குறாங்க. தெரியல கிராண்ட்மா மயங்கிட்டா சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜின்னா தூக்குறாங்க. வீட்டு வந்துட்டு சோஃபாவில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ டாக்டர் கால் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. குட் நியூஸ் தான் சொல்கிறாங்க. குட் நியூஸ் ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஐயோ இந்த நேரத்தில் அவங்க வேறு இல்லையே சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்க் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க எங்கே இருக்க சொல்கிறாங்க. கிராண்ட்மா நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்மா சொல்கிறீங்க, எதுக்கு ஆமாம் உடனே வா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே இந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு நான் அட்டன் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கிராண்ட்மா தான் ஜூஸ் கொடுக்குறாங்க. அதை குடிப்பா சொல்கிறாங்க. ஜிமின் வந்து இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. குடிப்பா சொல்கிறாங்க. ஜிமினை குடிக்கிறாங்க. பக்கத்தில் ஒயந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப டியாஸ் வருது. பாரு ஜிமின் மன்னிக்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும், நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. அது கேட்குற எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குங்க. பாரு ஜிமினோட பேசாத, அவள் சின்ன பொண்ணு பாப்பா சொல்கிறாங்க. நானும் அவள் வயசில் உள்ள பையன் தானே சொல்கிறாங்க. இல்லைப்பா அந்த டைமில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படின்னு வந்துட்டாப்பா, அவன் மறந்துட்டு அவனை தயவுசெய்து மன்னிச்சிக்கோ சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் சாரி ஜிமின் சொல்லாமல் வந்துட்டு தான் அந்த இவ்வளோ வருஷமாக நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் ஜிமின். இந்த 14 இயர்ஸாக நான் தேடிட்டே இருந்தேன் ஜிமின். எங்கே இருப்ப, எப்படி இருப்ப, நீ யாரை பார்த்தாலும் கொண்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். யாராவது என்கிட்ட ஒரு வார்த்தை கம்ஃபர்ட்டாக பேசினா என்னோட ஜிமினாக இருக்க மாட்டாங்கன்னு நான் யோசிப்பேன். தயவுசெய்து மன்னிச்சிட்டு ஜிமின் நேம் கேட்டப்போ நீ யார் பண்ணி நினச்சேன். கிராண்ட்மா என்கிட்ட யாரையும் சொல்லவே இல்லை ப்ளீஸ் ஜிமின் சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிறாங்க. இப்போ ஜிமினும் பார்க்குறாங்க. சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது போயிருந்தா தேங்க்யூ ஜிமின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறார். நம்ம ஜிமினும் என்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு கோமே இல்லை, அப்போ அடாப்ட் பண்ணதோ நீங்கள் வந்து எனக்கு கோமே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை ஜிமினை போயிட்டு வர நீ பத்திரமானு சொல்லிட்டு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. அது கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினோட இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோடாமல் பார்க்குறாங்க. என்ன ஏம்மா உங்க கூட இவ்வளோ டேஸாக இருந்த ஒரு பையனை நீ விட்டுட்டு வரும்போது ஒரு வீட்டிலேருந்து ஒரு நெய்பராக இருந்தால் கூட வீடு வந்து வெக்கெட் பண்ணி போகிறப்ப சொல்லிட்டு போவாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக சொல்லிட்டு போகணும். ஆனால் நீ வந்துட்டு கூடவே ஃப்ரெண்டாக இருந்திருக்க, எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்துட்டு வரும்போது ஜிமின் இந்த மாதிரி போயிட்டு வரேன், இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன், எப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போய் ஒன்றையும் நான் வந்து பார்க்குறேன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துடும்லாம் சொல்கிறாங்க. அம்மா சாரி சொல்கிறாங்க. பாரு ஜிமின் உங்களை கோமா இருந்தாலும் தப்பே இல்லை சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் திட்டுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குற ஆமாம் நீ சொல்லிட்டு வந்துருக்குள்ள ஏன் சொல்லாம சொல்லிட்டு எல்லாரும் ஒயனை கேட்குறாங்க. ஒயனா ஒரு மாதிரி பாவமாக இருக்காது. ரெண்டு பார்க்குறாங்க. விடுமா அவள் சின்ன பொண்ணு இல்லையா, அவள் அப்படி தானே இருந்திருப்பா அந்த டைமில், யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகே கிராண்ட்மா நான் மன்னிச்சிடறேன் அவளை சொல்கிறாங்க. மன்னிச்சிடறேன் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது கிராண்ட்மதர் ஜிமினை கூட்டி வந்து ரூமில் உட்கார வைக்கிறாங்க. சரி ஒரு வயனை மன்னிச்சிட்டேன், உன்னோட ஜங்க எப்போ மன்னிப்பா சொல்கிறாங்க. நான் ஏன் ஒரு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு, எனக்கு அவர் மேலே கோவம் இல்லை கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்னதுக்கு, அவன் எனக்கு அவருக்கு மேலே கோவமே இல்லை, அவர் அப்படியே யோசிச்சிருக்காரு. நான் வந்துட்டு அந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் எனக்கு ஒரு லவ் கேர் வேணும், ஃபேமிலி எல்லாம் வேணும்னு நினச்சேன். அவர் எனக்கு இப்போ ஃப்யூச்சரில் ஒரு ஹஸ்பண்டாக வரணும், எல்லா லவ்வையும் கொடுக்கணும்னு அழவே கூட நினச்சிருக்காரு. அவர் நினச்சது தப்பு இல்லை, ஆனால் அந்த டைம் தான் நான் ரொம்ப சின்ன பையனாக தானே எனக்கு புரியல, அதனால தான். ஆனால் நீங்கள் அப்படி ஏதோ ஒரு ரீசனால் தான் ஒருத்தவங்க ஒரு
இடத்துல ஹர்ட் ஆனால் இன்னொரு இடத்துல ஹாப்பியாக வச்சுப்பாங்களாமா காட் வந்துட்டு. அதே மாதிரி தான் கடவுள் உங்கள் விஷயத்தில் நான் ஹர்ட் ஆனாலும் எனக்கு என்னோட கிராண்ட்மா என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப லவ் கேரோட பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தேன். எனக்கு பார்க்குன்ற நேமையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை பார்க் ஃபேமிலியோட செகண்ட் வாரஸ் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னை ரொம்ப லவ் கேர் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு ஒரு வகையில் தேங்க்ஸ் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்ப்போம் ஃபேட் எதுவோ அதான் நடக்கும். நம்ம நினைக்கிறது எல்லாம் நடந்துடா சரியா. நீ இங்கே வந்தால் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ஆனால் உங்களோட அப்பா அம்மா உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க நீயே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம பாருங்க உங்களோட அப்பா அம்மா எவ்வளோ லவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிராண்ட்மா எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க உங்கள் மேலே. நீ எவ்ரிடே என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க என் பேர் நல்லா இருக்கா, நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேண்ணா, நல்லா பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க தெரியுமா. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உனக்கு அவ்வளோ லவ்வான ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. ஏன்னா நீ அந்த லவ்வுக்கு டிசர்வான ஒரு பர்சன் ஆமா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் நீ லவ்வுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எல்லா ஹாப்பினஸ்க்கும் நீ தான் டிசர்வான பர்சன் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்கிட்ட அப்பவும் கேட்டது அவன் அன்புக்கு மட்டும் தான் நீ எங்கிற அந்த மொத்த அன்பையும் ஜவுக்கு உனக்கு கொடுக்கணும்னு நினச்சான். அதே மாதிரி கொடுக்குறான் ஓகேவா, நீ புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அவன் மேலே கோவம் சொல்கிறாங்க. எனக்கு கம்மல இருக்குது அவர் மேலே கோவம்லாம் இல்லை. ஆனால் நான் சும்மா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா பாவம் இல்லையாவா சொல்கிறாங்க. பாவம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அந்த வயசில் அவர் எப்படி யோசிச்சிருக்காரு. என்னை மட்டும் ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு அவர் மட்டும் உயரம் கூட்டிட்டு வந்துட்டார்ல. என்கிட்ட ஃப்ரெண்டையும் பிரிச்சுட்டாரு, என்னையும் தனியாக விட்டுட்டாரு. 1 மந்த் நடந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க. தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அழகாக கொஞ்சிறாங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அவங்க அப்படியே ஓடி வராரு வீட்டுக்கு ஹாப்பியாக அப்படின்னு பார்க்குறாங்க. அம்மா எங்கம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. ரூம்லாம் சொல்கிறாங்க. ஜங்கு ஓடி வர ப்ரீத் வாங்குது. பார்த்து படம் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேம்மா சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா எங்கள் ஜிம்மின் உங்கள் கிராண்ட் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்கு தான் ஓடி வராங்க. ஓடி வந்து ஜிம்முக்கு முன்னாடி லீடர் பண்ணுறாங்க பெட்டுக்கிட்ட. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பெப்பி அப்படி சொல்லிட்டு ஹேட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட் தான் நான் போகிறேன் சொல்லிட்டு ஏஞ்சி வந்துடுறாங்க. இப்போ அங்கே போனதுமே ஜங்கு அப்படி ஏஞ்சி உட்காந்துட்டு ஜிம்மில் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ 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 கன்ஸ் வரைக்கும் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா இன்னமும் கோவம் குறையில சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கோவம் குறையில உங்கள் மேலே எனக்கு கோவம் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே எவ்வளோ கோவம் வந்துட்டு போக சொல்லி ஜங்க் என்ன பண்ணுறாங்க. நான் அப்படியே கேட்குறேன். ஹேட்டை டவுன் பண்ணிட்டு ஜிம்மோட ஸ்டொமக்கில் போய் கிஸ் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு தட்டி விடுறாங்க. அச்சோ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமே எனக்கு மறக்க முடியல. எனக்கு ஒரு குழந்தையா அது நீயே ஒரு குழந்தை நானே உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அப்போ என்ன நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சா அப்படி எதுக்கு ஏன் கூட அப்படி இருந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. அது என்னோட ஒய்ஃப் இல்லையா. நான் எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. 40 years செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த லவ்வில் ஒரு டைம் கூட ஒன்று பார்க்கலன்னு எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஒரு ஹக் எதுவுமே இல்லாமல் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம். உன்னை நினச்சிக்கிட்டு மட்டுமே வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை யாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நினைக்க சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அது கஷ்டமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் எவ்வளோ டேஸ் கூட வெயிட் பண்ணிப்போம் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. நீ தான் மொத்த லவ்வே நீ தான். அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளோட ஃபாலோ ஆகிட்டேன் தெரியுமா. குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்தேன். எனக்கு அப்படியே ஒன்று ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அந்த வயசுலேயே அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் சார் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரியல என்ன தெரியல. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போதெல்லாம். என்கிட்ட உன்ட்ட எவ்வளோ கேட்டிருப்போம் தெரியுமா உன்னை பற்றி. இப்போ கூட அவளுக்கு உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்ட மறந்துருப்பானா. என்ன கேட்டால் எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி எப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் எதுவுமே எனக்கு எதுவும் பண்ணவே சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்றல. அதனால தான் காய் சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவன் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆவான். ஒரு ஹஸ்பண்ட் நினச்சி உன் மேலே ஃபாலோ ஆவான். அதுக்கப்புறம் லவ் சொல்லு நீ யாருன்னு நீ சொல்கிறாங்க. நான் நினச்சிட்டு என்கிட்ட மறந்துட்டேன். அதனால தான் என் கூட நார்மலாக ஒரு ஹஸ்பண்டாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டேன். ஆனால் சாருக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். எனக்கு வெறுக்கிறீங்களா எனக்கு சத்தியமாக தெரிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட அப்படி இருந்திருக்கவே மாட்டேன். உன்னை சமாதானம் பண்ணி எல்லாம் உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் நீ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் இருந்துப்பா சொல்லி ஜங்கு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாகவனுக்கு உண்மையாடாமா நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ண தெரியுமா. அவனை பார்க்குறதுக்காக எவ்வளோ எங்கிருப்பேன் தெரியுமா. நானும் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணல. ஏன்னா அவங்க நண்பா சொன்னாங்க நீ இப்படி பார்க்காம இருந்துச்சு அங்கோக்கு அது இப்போ தான் உனக்கு லவ் ரொம்ப அதிகமாகும். ட்ரூவாக லவ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் சின்ன வயசில் பார்க்குறது அட்ராக்ஷன் இல்லை ஒரு ஏதோ ஒரு சைல்ட்ஹுட் லவ் மாதிரி ஃபீல் அது கூட போயிடும் க்ரஷ் மாதிரி. ஆனால் நீ பார்க்காம இருந்து பாரு உன்னோட மனசு எதற்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்தளவுக்கு லவ் வந்து உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்க்காம இருக்கணும். உன்னை பார்க்காம லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எப்படி இருப்பான்னு அந்த சின்ன வயசு முகத்தை மட்டுமே வச்சு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி இருப்பா அந்த சின்ன ஷார்ட்ஸ் நீ என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஞாபகம் இருக்க சொல்லிட்டு ஜங்க் சொல்ல ஜிம்முக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கு அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க என்ன இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா என்னோடய ஃபேமிலி ஒரு பக்கம் லவ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் என்னை பார்க்காம லவ் பண்ணிருக்கீங்களே ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இது தேங்க்ஸாக சொல்லாதம்மா எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் அது நீ மட்டும் நம்ம லிட்டில் ஹாப்பினஸ்னால் அது நீ தான். அந்த குட்டி வயசில் ஒன்று பார்த்தேன்னா அப்போ அந்த ஒரு ஃபேஸை நான் ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதே வந்து மன பதிஞ்சிடுச்சு. ஈவன் நான் மேரேஜ் டேனி கூட உன்னை எப்படி இமேஜின் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அந்த குட்டி பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா நினச்சா சொல்கிறாங்க. நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்து போல அதெல்லாம் நான் இமேஜின் பண்ணவே இல்லை. நீ குட்டி பையனாக இருப்ப நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதே திங்க் பண்ணிட்டு தெரியுமா. எனக்கு கூட அந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். காய் சொன்னா நீ கூட நீ வந்து மறந்துடுவேன் அப்படிலாம் நான் சொன்னான். அது நான் உன்னை மறந்துடுவேன்னு சொன்னா நீ வர மறந்துவிடா. நிறைய பேர் பார்க்குறப்போ உன்னோட இது வந்து மாறி போயிடும் அப்படின்னு சொன்னாலும் நான் மறக்கவே இல்லை. எனக்கு எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு முன்னாடி உன் முகம் தான் எனக்கு ஞாபகம் வரும். உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ண தெரியுமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னை வந்து ஹர்ட் பண்ணாத வெறுக்காத தயவு செஞ்சு சரியாக பனிஷ் கூட பண்ணிக்கோ நான் வாங்கிக்கிறேன். அதனோட தள்ளி போகாத சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்க்குறாங்க நான்
நான் நினச்சேன் சம்டைம்ஸ் நினச்சிருக்கேன் நான் தான் அந்த வேர்ல்டுலேயே அன்லக்கி பர்சன் சொல்லிட்டு நீங்கள் போய் நடா பண்ண டே அன்னைக்கு நினச்சேன். ஏன்னா எனக்கு என்னை யாருக்கும் பிடிக்கல பாரு, இந்த சின்ன வயசுலேயே எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்னை தூக்கிட்டு போக மாட்டேன்ட்டாங்களே, அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன்னா என்னை இன்றைக்கி எந்த அளவுக்கு இத்தனை பேர் லவ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் என் அப்பா அம்மா அண்ணா கிராண்ட்பா சொல்லிட்டு ரொம்ப அழகாக எல்லாரும் இவ்வளோ பேர் லவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தான் தெரியல, குட்டி பையன்டா சொல்லிச்சு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? கோவம் இல்லை, கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா என்னை பிடிக்காம என் கூட இருந்தேன்னு சொன்னல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மேலே அந்தளவுக்கு லவ் பண்ணுறதுனால தான் அவங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஒரு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்ட லைஃப் கிடச்சிச்சு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீ என்னை பிடிக்கல, ஒரு டியூட்டிக்கு தான் நான் ஒய்ஃப் வரேன்னு சொல்லும்போது எவ்வளோ பெயின் ஆச்சு தெரியுமா அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாரி சொல்லிட்டு ஜங்க் போய்ட்டு ஜிம்முக்கு போய்ட்டு ஜங்க் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அவரை போய்ட்டு பெக் பண்ணுறாரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பேக்கஸ் பண்ணு பார்க்க ஜிம்முக்கு வாமிட் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஜங்கு அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க, லிஃப்ட் பண்ணி போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் கொண்டு போகிறாங்க. ஜிம் பயங்கரமாக வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சாரி சொல்கிறாங்க, ஓகே நம்ம எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நல்லா பார்த்து சொல்லிட்டு ஜங்க் தான் அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் வீட்டில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இங்கே ஜிம்மோட அப்பா அம்மா ஜிம்மோட கிராண்ட்மா எல்லோரும் வராங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஜங்கு சின்ன வயசில் லவ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்ல அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னாச்சு இப்போ ஜிம்மோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஏம்மா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, என் ஃப்ரெண்டாக நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரிம்மா எனக்கு பயமாக இருந்துச்சு, எங்கே லவ் பண்ணுறேன்னு சொல்லி நீ எதுவும் கொடுக்காம போயிடு, மேரேஜ் பண்ணிக்காம போயிடுன்னு சொல்லி பயந்துட்டேன். அதுக்கு சரி அரேஞ்ச் மேரேஜாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க சொன்ன சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட கிராண்ட் சன் நான் சொல்லியிருக்கேன்னா ரொம்ப ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவன், அவன் அந்த லவ் இந்த வேர்ல்டுலேயே ஹாப்பினஸ்க்கு மட்டும் டிசர்வ் ஆன பாசம் சொல்லிட்டு. ஆமாம் அது உண்மை தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன அவன் தான் இவனை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுறதுக்கு என்னதுக்கு ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நடந்தாலும் சொல்ல அங்கே பாருமா என்னோட கிராண்ட் சன் ஹர்ட் ஆயிருக்கானே, உனக்கு தெரியுமா நான் அவனை கூட்டிகிட்டு வர போகிறப்ப எவ்வளோ அழுதுன்னு சொல்லிட்டு அவன் அழுது ஸ்டில் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. என்னடா குழந்தை இவ்வளோ அழுதே சொல்லிட்டு நான் அந்த நிமிஷமே அடாப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடாப்ட் பண்ணிட்டேன். என்ன அந்த ஒரு தாட்டில் நான் போகவே இல்லை. நான் ஜஸ்ட்டு போகும் பர்த்டேக்கு எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கணுன்றதுக்காக தான் போயிருந்தேன். ஆனால் ஜிமின் மட்டும் தனியாக உட்காந்து அழுது பார்க்க மனசே கஷ்டமாக இருந்துச்சு. போகம் எனக்கு எதனா பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்குங்கிறான்னு என்கிட்ட கேட்டிருந்தான். அப்போ தான் தோணுச்சு ஏன் போகம்க்கு ஒரு தம்பி கொடுக்கக்கூடாது, இவனை கூட்டிகிட்டு போய் கொடுக்கக்கூடாது, இந்த ஏஞ்சலை கூட்டு போய் கிஃப்ட்டாக கொடுப்போம் சொல்லிட்டு தூக்கிட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்க, ஜிம்மில் கிராண்ட்மா ஹேண்டை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. கிராண்ட்மா தேங்க்யூ கிராண்ட்மா சொல்கிறாங்க. எதுக்கு பா சொல்கிறாங்க, ஜிம்மில் அடா பண்ணதுக்கு எங்கள் பார்ப்பா அவன் வந்து உன்னோட ஜிமின் மட்டும் இல்லை என்னோட ஜிமின் ஓகேவா, நான் என்னோட ஏஞ்சல் நான் அவனை ஏஞ்சல் தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா வராங்க. பாத்தியா நீ இந்த வேர்ல்டு ஜங்கோட அம்மாங்க ஜிம்மில் அம்மா 2 பேர்கிட்ட வராங்க. நீ நினச்சிருக்கல உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெயினாக இருந்து நினச்சிருக்க, ஆனால் அங்கே பாரு கடவுள் உனக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் அவங்க அம்மா பார்க்குறாங்க. அம்மா என்னோடய அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாதும்மா, அவங்க இருந்தால் கூட இவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் எனக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஜென்மன் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் எனக்கு அம்மாவை வருவீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இப்போ மட்டும் இல்லைப்பா, எப்பவும் என்னோட பையனாக தான் நீ பிறக்கணும். நீ நான் இந்த டைம் என்னோட ஸ்டமக்கில் ஹோல்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என்னோட மனசில் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இந்த லைஃப் லாங் ஃபுல்லாக அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கண்டிப்பாக நீ எனக்கு பையனாக பிறக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சொல்லிட்டு ரொம்ப ஏன்னா நீ அவ்வளோ லவ் கேர் கொடுத்துருக்க. ஏன்னா போகம் கூட வெளில போயிடுவான் ஆனால் நீ தான் எனக்கு சின்னதாக காய்ச்சல் இருந்தால் கூட ரொம்ப பயப்படுவேன். அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பக்கத்துலேயே இருப்பேன். நான் எப்போ க்யூர் ஆகிறோன்னா அது வரைக்கும் பக்கத்துலேயே இருந்துட்டு இருப்பேன். அந்த லவ் கேரில் தான் நான் சீக்கிரமாக க்யூர் ஆகும் தெரியுமா. உன்ன மாதிரி பையன் கிடச்சிது நான் கொடுத்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. பெற்றாதான் குழந்தைங்கன்னு சொல்ல ஓகேவா, வளர்த்தாலும் அவங்க மனசில் நினச்சாலும் அவங்க குழந்தைங்க தான். நான் உன்னை அம்மா தான் எப்போவுமே அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்னோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை எல்லா ஜென்மத்திலையும் நான் தான் உனக்கு அம்மாவை வருவேன் அவங்க சொல்ல. ஜிவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. இப்போ டேஸஸ் அழகாக போகுது. என் ஜிம்மெலாம் பேக் டு நார்மல் ஆகிட்டாங்க, ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிம்மின் தான் க்யூட்டாக நின்றுருக்காங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, பாருங்க டிஷர்ட் பத்தவே இல்லை சொல்கிறாங்க. சரி இருட்டா தானே ஏன் டிஷர்ட் எடுக்கிறா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் புதுசாக வேணும்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிறேன், ஹஸ்பண்டோட டிஷர்ட் போட மாட்டேன் சொல்கிறாங்க. பாரு ப்ளீஸ் சொல்லி கேஞ்சிட்டாங்க. நான் உங்களுக்கு போட மாட்டேன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் சொல்லி கேட்குறாங்க. சரி இப்போ வேறு வழியில் எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு போயிட்டு அவர் டிஷர்ட் வந்து போட்டு விடுறாங்க. சரி அம்மா அழகாக இருக்காங்க ஜிம்மின், அப்படியே க்யூட்டாக பெரிய பார்த்து ஸ்டமக்கோட அப்படியே பார்க்குறாரு. இவ்வளோ அழகாக இருக்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் போய்ட்டு ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. பேபி இங்கே பாரு மம்மாவை கஷ்டப்படுத்தாமல் சேஃபாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதே பேபிக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ டைமில் கோவப்படுறா சொல்கிறாங்கன்னா அப்படி தான் கோவப்பட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. பாருப்பா அது மூடி ஸ்விங் அப்படி தான் இருக்க சொல்கிறாங்கன்னு இதுக்கு ஆமாம் நம்ம டைமில் அப்படி தான் இருப்பாங்க, நீ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே என் பேபி தானே சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு 2 பேரும் பீச்சில் தான் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் நடக்கவே முடியல சொல்கிறாங்க. தூக்கிட்டு வா சொல்கிறாங்க. யார் நீங்கள் என்ன சொல்கிறாங்க. ஏன்டா என்னை பார்த்து எப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் இப்போ உள்ள பேபியோட இருக்கேன், என்னால் எப்படி உங்களால் தூக்க முடியும் சொல்கிறாங்க. நான் தூக்குவோம் சொல்லிட்டு ஜங்கு அப்படி ஜிமின் எப்படி பண்ணுறாங்க. போட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் போடவே மாட்டேன் ஓகேவா, எனக்கு என்னாலும் உனக்கு ஒன்றும் ஆகல மாட்டேன். ஜங்கு அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ லவ் கேரி. இப்போ ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறாண்டா ரொம்ப அழகான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கா. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த பேபி தான் அதிகமாக கொஞ்சம் வரும், ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருப்பார் 24 ஹவர்ஸும்.
அந்த பொண்ணு பேருமே வந்துட்டு பிரின்சஸ். ஓகேவா, நேம் பிரின்சஸ் தான் வச்சுருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க, இவளுக்கே வேறு பிரின்சஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவள் பேர் வந்துட்டு ஜோன் பிரின்சஸ் சொல்கிறாங்க. கடவுளே வேறு பேர் வச்சுருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை, அவள் பிரின்சஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லா அப்பாக்களுக்கும் எல்லா பொண்ணுங்களும் பிரின்சஸ் தாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என் பொண்ணு பிரின்சஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி க்யூட்டாக சிரிக்குது. மம்மா சொல்கிறாங்க. ஆமாம் மம்மா தான் அப்படி சொல்லிட்டு அவளும் அந்த பேபியையும் ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ ரொம்ப லக்கி தெரியுமா, உனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் உனக்கு அங்கிள் ஆண்டி சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, உனக்கு எவ்வளோ லவ் கேர்ல, நீ ரொம்ப லக்கியான கேர்ள் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. உண்மையை சொல்லவா, அங்கே பிரின்சஸ் உன்னை விட உன்னோட அம்மா தான் ரொம்ப லக்கி. ஏன்னா உன் டேடா உன்னோட அம்மாவை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுற. அப்புறம் உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், உன்னுடைய இன்னொரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க, அவனோட அங்கிள் எல்லாருமே வந்துட்டு உன்னோட அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் அம்மா பாரு சொல்கிறான், நீ தான் பிரின்சஸ், நீ தான் லக்கி சொல்லிட்டு, அவன் தான் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிம்மோட கிராண்ட்மா தான் வராங்க. கொஞ்சம் பேபி என்கிட்ட கொடுக்குறீங்களா சொல்லி கேட்குறாங்க. அச்சோ தூக்கிட்டு போங்க சொல்கிறாங்க. பேபி போயிடுது. அந்த பேபி கொஞ்சத்துக்கு அவ்வளோ பெரிய கீழே இன்னொரு பாப்பா இருக்கலாம் நம்ஷி, அவளும் நம்ம பேபி கூட கூட விளையாடிட்டு இருக்கா. இங்கே ஜங்க் ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமினை ஏன் இப்படி என்ன பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்க் போட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஜிமில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேன் 2 இயர்ஸாக அங்கே பேர் கரெக்டாக நீட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி பேசும்போது பேபி ஃபார்ம் ஆகிட்டா. அதனால் எதுவுமே பண்ண முடியல. நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன் இவ்வளோ டேஸாக சொல்கிறாங்க. சரி பேபி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கண்டுப்பாரு சொல்லி பார்த்தா 2 இயர்ஸாடா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அடி எனக்கு நீ வேணும் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் நீ அப்படி சொல்கிறாங்க. என்ன இருக்காமா எனக்கு நீ வேண்டாம் ஜங்குக்கு போ அப்படி சொல்கிறாங்க. லேடி அப்படிலாம் சொல்லுறா, நான் ரொம்ப பாவம்டா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பாவம் இல்லை அப்படி சொல்லி ஜிம்மி தருவிடுறாங்க. நான் பாவம் இல்லையா, பாவம் சொல்லி ஜிம்மி திரும்பிக்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அப்படி போயிட்டு நீ இப்பெல்லாம் பண்ண சரிப்பட்டு வர மாட்டேன். பொதுவாக ஒய்ஃப் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்டை. ஆனால் இன்றைக்கி இங்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கே சொல்லி ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் போய்ட்டு குளிக்க போயிறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. நானும் உனக்கு மயங்க மாட்டேன் சொல்லி ஜிமின் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உனக்கு பனிஷ்மெண்ட் தான் இதெல்லாம் அப்படி சாப்பிட்டு நினைக்கிறாரு. சின்ன வயசில் என்ன பாட்டுக்கு அழ வச்சுட்டு நீ அந்த ஒயனை கூட்டிகிட்டு வந்தானே எனக்குலாம் மறக்கல அப்படி சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. அவனை ரிவெஞ்ச் எடுத்து தீர்வான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்க் தான் அப்படியே குளிச்சுட்டு டவல் மட்டும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிமின் இப்போ தான் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஷாக் ஆகிறாரு. ஜங்குக்கு இது என்ன சொல்லி கேட்குறாங்க. அது வாசிக்கிட்டு வராங்க. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்படியே வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிமின் ரொம்ப விட்டு வெளில போயிடலாம் சொல்லிட்டு வெளில போய் ட்ரை பண்ணா. ஜங்க் தான் பேபி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லி பார்க்குறாங்க. டோர் லாக் பண்ணியிருக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது எனக்கு 8 சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹைட்டாக வேறு இருக்கும். அந்த மேல் தாள் வந்து திறக்கவே முடியாது. ஜிம் தான் போயிட்டு எட்டிகிட்டு இருக்காரு. ஜங்க் அப்படியே ஜிம்மில் வந்து லைட்டாக அப்படி டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் வந்து டோரில் சாஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கு பக்கம் ஐயோ இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் தள்ளி அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் ஹிப்பில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறாரு. எடுத்துட்டு டீப்பாக கிஸ் பண்ண ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜங்குக்கு வீடு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு விடுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் கேட்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண ஜிம்மோட இந்த வெட் பாடி. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து இப்போ அவர் ஜங்க் மேலே அப்படி ஹேண்ட் வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ண ஜங்க் ஒரு மாதிரி எடுத்து அப்படி பார்க்குறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட சொல்கிறாங்க. இப்போ ஜெமின் அவரோட ஹேண்ட் வச்சு ப்ளே பண்ண ஜங்க் ஒரு மாதிரி டெம்ட் ஆகிடுது. இப்போது அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. ஏன்டா இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டா இப்படி என்னோட தள்ளி போனால் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் என்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியாது, இருந்தாலும் கோவம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் கோவம் இருக்குது, இன்னும் இருக்கும் சொல்கிறாங்க. அந்த கோவத்தை எப்படி சரி பண்ணி எனக்கும் தெரிய சொல்லிட்டு ஜங்க் தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் ஜங்குக்கு விட்டே அப்படி சொல்கிறாங்க. வலிக்குதெல்லாம் விட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட முடியாது சொல்லி ஜங்க் தான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஆஃப்டர் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்படி பார்க்குறேன்டா. ஜிமின் அப்படி பாவமாக உட்காந்துருக்காரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ ரொம்ப பேட் அப்படி சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. இங்கே பாரு இனிமேல் எவ்ரிடே அப்படி தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்புறம் குட்டி ஜீவன் வேணும்ல சொல்கிறாங்க. குட்டி ஜீவனா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு பிரின்ஸ் வேணும் சொல்கிறாங்க. பிரின்சஸ் இருக்காளே வேணும் அதில் மட்டும் போதாது, ஏன்னா எனக்கு இன்னொரு பிரின்ஸ் வேணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் அவனை கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லிடாமா சொல்கிறாங்க. நான் கேட்பேன் எனக்கு தருவீங்களான்னு தெரிய சொல்லி கேட்குறாங்க. பாரு என்ன கேட்டாலும் தருவ சொல்கிறாங்க. எனக்கு என்ன எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ணி தருவீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி டக்குனு எழுந்திரிக்கிறாங்க. என்ன சொல்கிறது. ஆமாம் எனக்கு எப்படி ஒரு லவ் கேர் கிடைச்சோ அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு பிரின்சஸ் இருக்கா இல்லைன்னு சொல்ல, அவளுக்கு ஒரு பிரதரா நான் பெற்று கொடுக்குறத விட நான் வளர்ந்து அதே ஆர்ஃபனேஜில் ஏதாவது ஒரு குழந்தைகள் அடாப்ட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதான் ஆசையாக. ஆமாம் எனக்கு எப்படின்னா இப்போ லவ் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஃபேமிலி இல்லாமல் ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த லவ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு கிடைச்ச மாதிரி யாரோ ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் இன்னசென்ட்டான ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பண்ணுவீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ என்கிட்ட கேட்டது இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கேட்டிருக்க, இதை
நான் பண்ணாமல் இருப்பேன்னா இதுக்கு மேலே நீ எத்தனை கேட்டாலும் பண்ணி தர உனக்கு எத்தனை குழந்தை எடா பண்ண மட்டும் சொல்ல எடா பண்ணி தர சொல்லிடுறாங்க. இல்லை எனக்கு ஒரே ஒரு பாய் பேபியோ கேர்ள் பேபியோ எனக்காக நம்ம பிரின்சஸ் இருக்கா இல்லையா அவளுக்கு கேட்கணும், அவகிட்ட பிரின்சஸ் கிட்ட கேட்கணும், தம்பியோ பாப்பாவோ யார் வேணும் கேட்டு அடா படித்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. சேம் டைம் நீங்கள் கிடைத்துல தருவோம் சொல்கிறாங்க. என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஒரு பிரின்ஸ் கேட்டிருக்கீங்க, அது உங்களோட பிளட்டில் தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை வேணும், அது அடா பண்ணி வரணும், அந்த குழந்தைக்கு மொத்தலாகவே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிளட்லேருந்து வந்தால் தான் நம்ம குழந்தைன்னு இல்லை, வெளிலேருந்து வந்தாலும் அது நம்ம குழந்தை தான். எப்படி என்ன வந்துட்டு என்னோட அப்பா அம்மா ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்களோ ஒயன் எப்படி நீங்கள் வளர்த்துருக்கீங்களோ அதே மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் இங்கே பார்த்தா ஒயன் ஜேஹோப்டா இப்போ எனக்கு ஜெகப்டும் மேரேஜ் ஆகிருக்கும், நான் அதை சொல்ல மாட்டிருப்பேன். இப்போ ஒயன் பார்க்குறா ஜெகப் சொல்கிறாங்க, சொல்லிட்டாமா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை ஜெகப் சொல்கிறாங்க. இப்போ ஜெகப்க்கு ஒயன் என்ன கேட்க போகிறாங்களா தெரிஞ்சிருச்சு. இங்கே பாரு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா சொல்லி கேட்குறாங்க. எது வந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. சரி நம்ம போகலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜங்குக்கு இங்கே ஒயன் ஜெகப் 2 பேருமே 2 கப்பலாக வராங்க. இவங்க ஃபேமிலியில் எல்லார்ட்டும் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம பிரின்சஸையும் கூட்டிகிட்டு வராங்க. பிரின்சஸ் உனக்கு யாரடா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அங்கே ஒரு பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பாய் பேபி தான், நேம் வந்துட்டு சுகோ. அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அந்த பேபி தான் நம்ம அந்த பேபிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 years தான் ஆகுது. ரொம்ப குட்டி குழந்தை. அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க. இன்னமும் அந்த ஃபாதர் அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபாதர் எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்கிறாங்க. அப்படியா பேர் சுகோ. இந்த குழந்தை ரொம்ப குட்டி குழந்தையா இருந்துச்சுப்பா, இவனுக்கு அப்படியே விட்டு போயிட்டாங்க. நான் தான் இவனுக்கு நேம் கொடுத்தேன். ரொம்ப அழகாக நான் பிறந்த குழந்தைய அப்படியே கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெமின் தான் அடை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பையன் வந்து ஒரு பொண்ணு அடை பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், அதெல்லாம் ஒரு பொண்ணு அடை பண்ணிக்கிட்டா. இங்கே நம்ம ஜிமின் வந்துட்டு ஒரு பையன் அடை பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக அந்த குழந்தைய அடை பண்ணுறாங்க. பிரின்சஸ் கிட்ட காமிக்கிறாங்க. பிரின்சஸ் சொல்கிறாங்க மம்மா சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்க? தம்பி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் பேபிக்கும் அந்த பேபிக்கும் சேம் இயர் தான், 2 வயசு தான் 2 பேருக்கும். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க 2 பேருக்கும் ஒரே வயசு தானே, எப்படி தம்பி சொல்கிறாங்க? இல்லை மந்த்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ எப்படி நம்ம பாப்பா இருக்கலாம் அது ஒரு 2-3 மந்த் பெரிய விளாட்பா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே தம்பி இருந்து கூப்பிட்டாலும் சரி, இல்லை ஈக்குவலாக ஒரே நேம் ட்வின்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ அவங்க பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி க்யூட்டாக பார்க்குது. அந்த பேபி பார்க்குது அப்படி க்யூட்டாக சொல்லிக்குது. மம்மா சொல்கிறாங்க மம்மா அப்படி அழகாக கூப்பிடுது. அச்சோ நம்ம ஜங்கு ஜிமின் தூக்கி சுற்றி கொஞ்சிறாரு. அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த பேபி தூக்குற தூக்கிட்டு போகலாமா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 4 years அவர் பார்க்கலாம்டா. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. அதான் நம்ம ஜின்னுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஜின்னு வந்துட்டு இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவர் வேறு குழந்தை வேலை சொல்லிட்டாரு. அதனால இப்போ 4 குழந்தைங்க இருக்காங்க. அது யாருன்னா நம்ம நம்ஷி இருக்கா, நம்ஷிக்கு அப்புறம் பிரின்சஸ்க்கு அப்புறம் சுகோக்கு அப்புறம் ஒரு பேபி இருக்குது. அந்த பேபிக்கு 3 years ஆகுது. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ குட்டி ஜோன் என்ன ஜோனுக்கு சொல்கிறாங்க. அந்த ஜோன் பேபி ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப முறைச்சி பார்த்துட்ருக்கு. ஏன்னா அப்படி பார்த்துட்டு சொல்கிறாங்க. டேட்டா மம்மா அப்படி பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஜெமின் வந்துட்டு அந்த சுகம் கூட விளையாடிட்டு இருக்காரு. அதை பார்க்குறதுக்கு பேபிக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அங்கே பாருடாமா அப்பெல்லாம் பாசிட்டிவாக கூடாது என்னன்னு ஆமாம் சொல்கிறாங்க. பாருடா தங்கம் அவங்க வந்துட்டு தம்பிடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு உன்னோட அண்ணா அவனை பார்த்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. சரி நீ அவனோட தம்பி அண்ணன் தம்பின்னு அப்படி பாசிட்டிவாக கூடாது சரியா சொல்கிறாங்க. போய் விளையாட சொல்கிறாங்க. மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது ஜிம்மில் தான் கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் நம்ம சுகக்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. சுக பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. நம்ம தம்பி பாவல தம்பி தூக்குங்கம்மா சொல்கிறாங்க. தம்பி தான் அப்பா கிட்ட இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா உங்களை பார்க்குறேன் பாருங்க சொல்கிறாங்க. சுகம் ரொம்ப மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் நம்ம பிரின்சஸுக்கெல்லாம் அவளுக்கு சுகம் தான் ரொம்ப பிடிக்கும். மோர் அந்த ஜியோனை விட சுகம்ல ரொம்ப பாசம் அவளுக்கு. ஏன்னா ஜிம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாரு, ரொம்ப கேரிங்காக இரு சொல்லியிருப்பாரு. அதனால 2 பேருக்கு சேம் ஏஜாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப பாசம் கேரிங் அதிகமாக வச்சிருக்கா. பிரின்சஸ் பார்க்குற சுகம் நம்ம விளையாட நம்ம சொல்லிட்டு அவங்க 2 பேர் விளையாடுறாங்க. இப்போ அந்த பேபி தான் மறைச்சு பார்க்குது. ஜிம்னு பார்க்குறாங்க. என்ன உனக்கு கோவம் வந்த வயசில் சொல்லி கேட்குறாங்க. மம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன மம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம் தூக்குறாங்க. பாரு இந்த வயசில் கோவத்தை சொல்லிட்டு ஒரு மாதிரி விளையாடுறாரு. அந்த பேபி க்யூட்டாக சிரிக்குது. அதுக்கு ரொம்ப ஜிமின்னா ரொம்ப அடிக்ட். ஒரு மாதிரி ஜிமின்னா ரொம்ப அட்டாச்சாக இருப்பார் அந்த பேபி கிட்ட. பேபினா ஜிமினுக்கு பேபி எத்தனை பேர் தூக்குனாலும் ஜிமின் தூக்குறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது வேறு யார்கிட்ட ஜிமின் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க இவன் கொஞ்சம் குட்டி ஜங்கு மாதிரி இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட்மா குட்டி ஜியோன்னு தானே, அதான் ஜங்கு மாதிரியே இருக்கான். ஜங்கு இப்படி தான் இருப்பாரா? ஆமாம் ஜங்கு கூட சின்ன வயசில் அப்படி தான் இருப்பார் தெரியுமா, இருப்பான். ரொம்ப கோவம் வரும் அவனுக்கு. அவனை தவிர வேறு யாரும் தூக்கி கொஞ்சம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அவன் வந்து பாசிட்டிவாக இருந்ததே உங்ககிட்டையும் ஒயன்கிட்ட தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் ஒயனை தூக்கும் போது உன்னை தூக்கி நான் கொஞ்சம் பருப்பா அப்போ தான்ப்பா பாசிட்டிவாக வந்தான். இவனை நான் ஆர்ஃபனேஜ் கூட்டிகிட்டு வந்ததே இங்கே எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க பாரு அப்பா அம்மா இல்லாமல், நீ பாசிட்டிவ் ஆகிறா அது மாதிரி கூட சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டே வந்தேன். அப்படி வந்தப்போ தான் உன்னை பார்த்து பிடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு 3 குழந்தைங்களும் ஒரே மாதிரி ஈக்குவல் தான் இருக்கு. எந்த குழந்தைங்களும் அந்த வித்தியாசமே காமிக்க மாட்டேன். 3 பேருக்கு எல்லா லவ்வும் ஈக்குவலாக கொடுப்பா சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் 3 பேருக்கு ஈக்குவல் தான் சொல்கிறாங்க. இந்த ஜியன் பார்க்குறது அம்மா எனக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்குது. ஆமாம் அம்மா உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது. இப்போ நம்ம பேபி யாரும் இறக்கி விட்டாங்க. இங்கே பாரு அண்ணா அக்கா கூட போய் விளையாட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இங்கே தான் இருக்கல எங்கே போகல நீ போ அப்படி சொல்கிறாங்க. பேபி போய்ட்டு கூட விளையாடுது. அக்கா அண்ணா சொல்லி கூப்பிடுது. இப்போ நம்ம சுகவும் நம்ம பிரின்சஸும் பிடிச்சிக்கிறாங்க அந்த பேபியோட ஹேண்டை. இப்போ பிடிச்சிக்கிட்டு க்யூட்டாக விளையாடுறாங்க. பார்க்க அழகாக இருக்குது.
இருக்கு நம்ஷி, இவங்க 4 பேரும் ஹேண்டை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க கார்டனில். ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஹேங். தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க, இல்லை என்னோட பேபிஸை நீங்கள் இன்னும் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாரு அவங்க என்னோட பேபிஸ் சொல்லிட்டாங்க. என்னது காமா, எனக்கு அவங்க என்னோட பேபிஸ் தான் ஓகேவா, நான் 4 பேர் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீயும் நம்ஷி அப்படி தானே பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹேங் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெமின் ஜங்க் தானே பார்த்துருக்காங்க. ஜங்க் தான் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க. பேபிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஜெமின் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன ஜங்க் சொல்லிட்டாங்க, பாரு டையை போட்டு விட சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் கிட்ட வராங்க. என்னாச்சு சொல்லிட்டு டையை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஜங்கு தான் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. சரி ஜங்குக்கு ஆஃபீஸ் கிளம்புறீங்க இப்படியே சொல்கிறாங்க. டே என்னடா பேபிஸ் தான் நைட்டில் பேபிஸ் தான் நம்ம கூட தூங்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் எப்போயாவது பிரின்சஸ் சுகம் கூட நம்ம போயிட்டு கிராண்ட்மா கூட படுத்துக்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா அப்புறம் நம்ம கிராண்ட்மா அவங்க கூட தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜோன் இருக்கானே அவன் கொஞ்சம் கூட விட்டு உன்னை விட்டு தள்ளி போக மாட்டானே சொல்லி பார்க்குறாங்க. ஜங்குக்காக நம்மளோட குழந்தை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, அதனால் இருந்தாலும் அவங்க கொஞ்சமாக டைம் கொடுக்கல. ஏன்டா அவன் இவ்வளோ ஃபஸ்ட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவன் அப்படியே உங்களை மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்னால் உங்கள் பக்கத்தில் வர முடியல, நைட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறது ரொம்ப சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வேறு கட்சி பர்வட் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. 3 குழந்தைங்களுக்கு அப்பா சொல்கிறாங்க. டே 3 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கலாம்டா, நான் உனக்கு எவ்வளோ ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ டேஸ் ஆச்சு இங்கே பாரு, நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் உங்க இப்படி தான் இருப்பா சொல்கிறாங்க. அட கடவுளே சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. ஜம் தான் டைட் அப்படி ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினும் அந்த கிஸ்ல மெல்ட் ஆகிட்டு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் ஜிமின் அப்படியே ஜங்கோட ஷர்ட்டில் அப்படியே கட்டி போடுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ரொம்ப டைம் எடுத்து கூட சொல்லிட்டாங்க. இல்லை ஜஸ்ட் 2 hours சொல்லிட்டாங்க. 2 hours ஆமாம் ஜஸ்ட் 2 hours தான் சொல்லி ஜங்க் தான் அப்படி ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அவங்க இங்கே கீழே பார்த்தா பேபிஸ் ரொம்ப க்யூட்டாக வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு ரொம்ப பெரிய ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. தேங்க்யூடா ஃபார் எவ்ரி திங் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என்னை லவ் பண்ணதுக்கு, நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கு, 3 கிட்ஸை கொடுத்ததுக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா சார். ஜங்க் தான் ஜிம் ஃபேஸ்புல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அச்சோ ஜங்குக்கு நான் தான் சொல்லணும், என்னை இவ்வளோ லவ் பண்ணதுக்கு, இவ்வளோ கிரேஸியாக லவ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் என் மேலே பொசிட்டிவ் ஆகிற என்னோட குழந்தைங்க, அப்புறம் இன்னும் கிராண்ட்ஃபா லவ், அப்புறம் சின்ன ஆயாங், அப்புறம் ஒயன்ஸ்ட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. தேங்க்யூ ஜங்க் சொல்லிட்டாங்க. லவ் சொல்லிட்டாங்க. இவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு லிட்டில் ஹாப்பினஸ் அது நீ மட்டும் தான் தெரியுமா சொல்லிட்டாங்க. என்னது காமா, என்னோட 3 பேபிஸ்க்கு முன்னாடி நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லி ஜங்க் தான் அப்படி ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அதே மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாரு லவ் இஸ் லவ் ஓகேவா, எப்போவுமே நம்ம கூட நம்ம ஒரே வீட்டில் பிறந்தா தான் லவ், இல்லை நம்ம ஒரே ஃபேமிலியாக இருந்தால் தான் லவ் அப்படின்னு இல்லை. லவ்ன்றது எங்கே இருந்தாலும் யார் மேலாலும் வரலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லவ் யூ ஜங்கு கா சொல்லிட்டாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த மை லிட்டில் ஹாப்பினஸை முடிச்சிடறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகேவா. எங்கேயாவது உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருந்தா தயவுசெய்து சாரி ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.